இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். Welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். ஸோ ஒரு வழியா இந்த கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் குட்டி ஸ்பேஸ் கிச்சன் தான் சொல்லுவேன், ஏன்னா டால் கேபினட்ஸ்லாம் இல்லை. ஸோ இருக்கிற ஸ்பேஸில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கிச்சனுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ், ஃப்ளோரிங், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே எம்டி கிச்சன் டூரில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மாதிரி ஏதாவது டவுட்ஸ்னா அந்த வீடியோ பாருங்கள். அதையும் போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 12x10. ஸோ இங்கே கவுண்டர் டாப் போக இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஒன்று போட்டிருக்கோம். பட் நம்ம பார் ஸ்டூல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணி இது வந்து டைனிங் ஏரியாவாக நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. பட் இது போட்டது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறோங்கிறதுனால பெருசாக ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தான் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் வந்து எல்லாமே கிளியர் பண்ணிடுவோம். அப்படி ஒரு ஸ்பேஸாக இது யூஸ் ஆகுது. இந்த இடத்துல என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு போர்ட், மை கிச்சன் மை ரூல்ஸ். ஸோ கிச்சன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம். அதனால இந்த கோட் பார்த்ததோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கிச்சன் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால அங்கே வச்சுருக்கேன். அது போக கவுண்டர் டாப் வந்து இந்த சைட் ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்குது. அதாவது எதுவுமே வந்து வைக்கலை. நமக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி இது யூஸ் ஆகும். இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் வச்சுருக்கேன் நம்மளோட ஹாப் பக்கத்துலேயே. ரைட் சைடு இந்த கார்னரில் இப்போ தான் நான் ரீசெண்டாக இந்த பாட்டிலில் வந்து கோதுமை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக பேக்கிங் வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெசிபிஸ் நிறைய ட்ரை பண்ணுறதுனால அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து சாப்பிங் போர்ட் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து இந்த மார்பிள் ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் நம்ம கிச்சனில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்ல வாங்கினது. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட் இல்லைன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 tier ரேக். ஸோ மேலே வந்து ஆயில் கண்டெய்னர், அப்புறம் அழகுக்காக 2 செடி வச்சுருக்கோம். இங்கே வந்து டீ தூள், அதுக்கப்புறமா சர்க்கரை, புளி வச்சுருக்கேன், கல் உப்பு, நார்மல் உப்பு, காஃபி பவுடர். அது கீழே வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டிஃப்யூசர், அதுக்கு தேவையான இந்த எசென்ஷியல் ஆயில்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பா கிச்சன். ஸோ ஒரு சைட் ஹாப், அதுக்கு அடுத்த இன்னொரு சைடில் வந்து சிங்க் ஏரியா இருக்குது. ஸோ சிங்க்குக்கு வந்து நம்ம கிச்சன் இந்த தீம் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இந்த டேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சோப் டிஸ்பென்சர் வச்சுருக்கோம். இங்கே வந்து டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணுற பவுடர், அந்த லிக்விட் அதெல்லாம் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் சின்னதாக ஒரு டெக்கார் பீஸ், ஒரு லேண்டர்ன் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பிளான்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இன்னும் மற்றபடி எதுவுமே டம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த இடம் அப்படியே இருக்குது. டாப்புக்கு கீழே ஒரு 4 டேண்டம் ட்ராவர்ஸ் இருக்குது. ஸோ இது கீழே வந்து முடிஞ்ச அளவு நமக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து ஸ்பைஸ் ஸ்டோரேஜ் ரேக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்டெப் ரேக் வச்சுருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 7 years ஓல்டுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெண்டட் ஹவுஸ் கிச்சன் டூர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து கவுண்டர் டாப் மேலேயே வச்சுருப்பேன், ஹோம் சென்டரில் வாங்கினது. அந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது வந்து என்னமோ ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவேன். அது இப்போ வரைக்கும் நம்மளோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து தாளிக்கிற ஐட்டம், கடுகு, ஜீரகம், வெந்தயம், அது மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கிளியராக எதில் என்ன மசாலா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் எதுவுமே லேபிள் பண்ணல. இதில் வந்து எல்லா பொடி ஐட்டம்ஸும் வச்சுருக்கேன். பெப்பர், ஜீரகம், கரம் மசாலா, ரசம் பொடி, அப்புறம் சாம்பார் பொடி, அப்புறம் லைனாக அப்படி எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், இது வந்து கருவேப்பிலை பொடி. இங்கே நம்ம அந்த சூடுக்கு பிடிக்கிறதுக்கு திங்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து நம்ம சூடான பாத்திரம் வந்து கவுண்டர் டாப்பில் எதுவும் வைக்காமல் இருக்கிறதுக்கு கோஸ்டர்ஸ் அது இருக்குது. அப்புறம் இந்த பவுல்லாம் வந்து சும்மா வெஜிடபிள்ஸ் ஏதாவது சாப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 இங்கே வச்சுருக்கேன். அது கீழவே பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கிங் ட்ரா. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பேக்கிங்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்குது. வேயிங் ஸ்கேல், நம்மளோட கேக் டின், பிரெட் டின், சிலிகான் மோல்ட், மெஷரிங் ஸ்கேல்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த பைப்பிங் பேகு, இது சிஃப்டர், அப்புறம் அலுமினியம் ஃபாயில், பேக்கிங் ஷீட்ஸு, கிளிங் ரேப், பேக்கிங் பவுடர். அதாவது பேக்கிங்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% இங்கே நம்ம கிச்சனில் என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்தது இந்த ட்ரா. இது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி, அதாவது இதுவுமே வந்து பெருசாக வைக்க வேண்டியது. பட் நமக்கு வந்து கட்லரி ரேக்கும் தேவை.
இந்த மாதிரி க்ராக்கரி ஐட்டம்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஏன்னா வீடியோ ஷூட்க்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து இப்போ இவ்வளோ பெரிய டேண்டம் ட்ராவில் வச்சோம்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஸ்பேஸும் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால இந்த டேண்டம் ட்ரா வந்து 2ஆக டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹைட்டுக்கு இருக்குங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவு இல்லை. இப்போ எனக்கு திறக்கும் போது எது எது எங்கே இருக்குது, எனக்கு எந்த பிளேட் வேணும் அப்படிங்கிறது நான் கரெக்டாக டிசைட் பண்ணிடுவேன். எந்த பவுல்லாம் என்னோட ஃபேவரட் ட்ரா இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சது, ஒரு 8 இல்லை 9-10 இயர்ஸாகவே நான் கலெக்ட் பண்ணி வச்சதுன்னு சொல்லுவேன். ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து கட்லரி ட்ரா. இதில் வந்து சின்ன சின்னதாக பேஸ்கெட்ஸ் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட்லி சிலிகான் ஸ்பேச்சுலா, அப்புறம் கிரேட்டர், ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணுறது, பாட்டில் கிளீனர் அப்படியெல்லாம் வச்சுருக்கேன். இதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கரண்டி, உட்டன் கரண்டி அது எல்லாமே இருக்குது. இங்கே வந்து மத்து, டாங்கு, கிரேட்டர், அப்புறம் நம்மளோட டீ வடிகட்டுறது இருக்குது. இங்கே வந்து கத்தி, அதுக்கப்புறமா சிசர்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன், லெமன் ஸ்குவீஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த ஆர்கனைசரில் வந்து ஸ்பூன்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து டில்ட்டோட ஸ்பூன்ஸ் மோஸ்ட்லி இருக்கும், அப்புறம் குட்டி குட்டி விஸ்க்கு, இதில் சில்வர் ஸ்பூன்ஸ், இதில் வந்து இந்த மெட்டல் ஸ்பூன்ஸ். இது வந்து கொஞ்சம் வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாம் இந்த இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து ரேண்டமாக அந்த வடிகட், ஃபன்னல் அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அடுத்த ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்டு, பவுல், அதுக்கப்புறமா ஏதாவது குழம்பெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு பாத்திரம், குட்டி குட்டி பவுல், சூப் பவுல், அது மாதிரி திங்ஸ் எல்லாம், கிளாஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம சிக்கு குட்டியோட கைவண்ணம் பாருங்கள், இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. எனக்கு வந்து அப்படியே நெஞ்செல்லாம் வெடிஞ்சு போன காலங்கள்லாம் போய் அக்செப்ட் பண்ணுற டைமே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம டின்ட்டு வந்து இது மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. அதாவது அந்த வீட்டுக்கு நம்ம போகும்போது அவளுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால சொன்னால் புரிகிற வயசு. அப்போ நம்ம வந்து அவளை ஏமாற்றி வச்சுருந்தோம். இது நம்ம வீடு இல்லை பாப்பா, யாராவது செக்கிங் வருவாங்க, நம்ம ஏதாவது அழுக்கு பண்ணிட்டோம்னா நம்மள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லி வைப்போம். அவள் அதை நம்பினா, ஓகேவா, அவளுக்கு அது புரியும், நம்பிட்டா. இப்போ சிக்கு கிட்ட அப்படியெல்லாம் சொன்னாலும் புரியாது. அதனால அவர் வந்து அவரோட வேலையெல்லாம் காட்டுறாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரியஸா சொல்லணும். ஏன்னா பொத்தி நம்ம டெய்லி தொடச்சு கிளீன் பண்ணி பொத்தி வளர்த்த மேகலை அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்ன ஒன்று தொடச்சா போயிடும், அந்த ஒரு இதுதான் அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த ஒரு கார்னர் கேபினெட். இது ரொம்ப யோசிச்சு நம்ம வச்ச ஒரு இடம். ஏன்னா நம்ம பழைய வீட்டில் கார்னர் கேபினெட் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக யூஸ் ஆகலை. அதனால நமக்கு இந்த மாதிரி டோர் வச்சு இது ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வேணும், தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது, உள்ளே என்ன இருந்தாலும் தெரியும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாதான் இதை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். நான் முடிஞ்ச அளவு என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு பேஸ்கெட் வச்சு இது உள்ள இந்த மிக்சிக்கு தேவையான ஃபுட் ப்ராசஸர், அதாவது பிளெண்டர் ஜார், அது இதுன்னு எல்லாமே உள்ளே வச்சுருக்கேன். ஸோ எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு ரேக்கில் வந்து இது மாதிரி உட்டன் பவுல், அப்புறம் இந்த கொலாண்டர், அப்புறம் ரோட்டி பாக்ஸ், இது மாதிரி எல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான பவுல் எல்லாமே இருக்குது, சைஸ் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கீழே வேணும்னா கொஞ்சம் இதெல்லாம் தூக்கிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் ஓகே. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சு காஸ்ட் அயர்ன் பாத்திரம் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். தோசைக்கல் எல்லாமே வாஷ் பண்ணி அங்கே வச்சுருக்கேன். மற்ற அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த இடத்துல நம்மளோட டிஷ் வாஷர் இருக்குது. இது வந்து அண்டர் த சிங்க் கேபினெட். இது உள்ள பெருசாக எதுவுமே இல்லை, டிஷ் வாஷிங் லிக்விட் சோப் அது மாதிரி மட்டும்தான் வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு கார்னர் கேபினெட். இதுவுமே அப்படிதான், இந்த ஃபோல்டபிள் டோரா இது மாதிரி போட்டிருக்கோம். இது உள்ள எல்லா குக்வேரும் இருக்குது. நம்மளோட இட்லி பாத்திரம், சாப்பாட்டு பாத்திரம், குக்கர், கடாய், பெரிய பிரியாணி பாட்ஸ்லாம் மட்டும் பின்னாடி வச்சுருக்கேன். ஏன்னா அதை நம்ம அடிக்கடி எடுக்க மாட்டோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கார்னர் ரேக் வச்சு எந்த அளவுக்கு ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்னர் ரேக் வச்சு நம்மளோட அந்த காஸ்ட் அயர்ன் பாத்திரம் மட்டும் அதில் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சு அந்த குட்டி குட்டி தட்கா பேன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே இந்த ஓரமாக வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. அடுத்த கேபினெட் வந்து ரொம்ப ஃபுல்லாகல, கொஞ்சம் அந்த ஆர்கனைசர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது உள்ளே வச்சுருக்கேன். அது போக பேக்கிங்குள்ள ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் கேண்டில், கலர் எசன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ புது மேட்டு, அதுக்கப்புறம் ட்ரையிங் மேட்டெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேபினெட் நம்மளோட பேண்ட்ரி. ஸோ பேண்ட்ரியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதில் வந்து 4 ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் வச்சு பிரித்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றும். இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் ஏதாவது எக்ஸஸாக இருக்குன்னா இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். பின்னாடி இருக்கிறது வந்து நிறைய வருஷம் எக்ஸ்பைரி இருக்கும்ல, லைக் பாஸ்தா இது மாதிரியெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். அது போக சைடில் கொஞ்சம் அந்த பாட்டில்ஸில் வந்து சேமியா, மீல் மேக்கர்,
அப்பளம் அப்புறம் ரவா அது மாதிரிலாம் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபுக்கு கீழே நம்மளோட இந்த நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் வச்சுருக்கேன். அது பின்னாடி வந்து சும்மா இந்த டிஸ்போசபிள் பிளேட் ஸ்டீமர் பேஸ்கெட் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதனால 2 அண்டர் த ஷெல்ஃப் ஆர்கனைசர் போட்டு இதில் வந்து நம்ம வீடியோக்கு ரெசிபீஸ்லாம் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட கர்ட் பாட்டும் வச்சுருக்கேன். அடுத்த கடைசி கேபினெட். இதில் பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக டின்டுதோ சிக்குதோன்னு சொல்லலாம், உந்தோன் தான். ஓகேவா? இதுல வந்து இங்கடி இவனை இருக்குமா நான் பேர் காட்டு என்னது ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்கு. உனக்கும் தான் வச்சிருக்கேன், எனக்குன்னு இடம் இல்லையேன்னு கேட்குறானோ. இப்போவே பங்கு கேட்குறியாடா நீனு? கேட்குறியாடி பங்கு? போ, அம்மா வீடியோ முடிச்சிடறேன் போ. இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக டின் டு சிக்கோடையதுன்னு சொல்லலாம். இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற பிளேட்ஸ், அந்த பொம்மை பிளேட்ஸ், அதுக்கப்புறமா அந்த டிவைட் பண்ணி பிளேட்ஸ் இருக்குல்ல அது, அவங்களோட பாட்டில் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது சப்பாத்தி உருட்டுறது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது, சாப்பிங் போர்ட் மட்டும் இந்த சைடு வச்சுருக்கேன். அது கீழே இருக்கிறதுல ஒரு ஆர்கனைசர் வச்சு இதில் வந்து நம்மளோட கிச்சன் டவல் அப்புறம் மற்ற டவல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஒரு பெரிய பாக்ஸில் எக்ஸஸாக இருக்கிற கரம் மசாலா வச்சுருக்கேன், ஹோல் கரம் மசாலா, பட்டை கிராம்பு லவங்கம் அதெல்லாம். ஏன்னா நம்ம இந்த ட்ரிப் போனோம்ல தேக்கடி, அங்கே வந்து கொஞ்சம் பெரிய பேக்கெட்ஸாக வாங்கிட்டு வந்தேன், அது மட்டும் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கடைசியாக இந்த செக்ஷன், அதாவது நம்ம கவுண்டர் டாப்பில் பாவோடைய அடுத்த லாஸ்ட் எண்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளோட எலக்ட்ரிக் குக்கர் எலக்ட்ரிக் குக்கர் பாருங்கள், அதுதான் குக்கர். உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க, இதுதான் குக்கர். சரி, அங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதனால எலக்ட்ரிக் கெட்டில் அங்கே வச்சுருக்கோம். இது என்னோட ஃபேவரட்டான ஒரு திங். இது எப்பவுமே வந்து நான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குங்கிறதுனால இந்த கோழியை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு மட்டும் இல்லை, சிக்குக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அவனுக்கு எப்போ முட்டை வேணும்னாலும் வந்து கேட்பான், கோழி தா முட்டை தா அப்படின்னு கேட்பான். அதனால இது உள்ள முட்டை இருக்குது. இதில் வந்து ஒரு செராமிக் பவுல் வச்சு சும்மா ஃப்ரூட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளேயும் ஒரு இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஏதாவது ரொம்ப பழுத்துருச்சு, உடனே யூஸ் பண்ண வேண்டிய யூஸ் பண்ண வேண்டிய பழங்கள் இருந்தால் அது இங்கே வச்சிருவோம். அப்போ கண்ணுக்கு நேராக இருக்கும், எடுத்து சாப்பிட்ருவோம். எப்படி இப்படி திரும்பிட்டுனா கண்ணுக்கு பின்னாடி தானே இருக்கும், அது இங்கேயே பார்த்துட்டே இருப்பியா அப்படியே அப்படி வாங்க. அப்புறம் இந்த ஆர்கனைசர் வந்து இதுவுமே நம்மகிட்ட அந்த கிச்சனில் இருந்தது தான். இது இப்போ ரீசெண்டாக தான் இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸில் வந்து நம்மளோட ஹோல் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு, சிக்கு தான் ஹெல்ப் பண்ணா, பட்டை கிராம்பு ஏலக்காய். அப்புறம் அந்த பாட்டில் ஒன்று உடஞ்சிருந்ததுன்னு சொன்னால் அது எல்லாமே மாற்ற சொன்னீங்க, அதை மாற்றி இன்னொரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து அந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது. பட் எனக்கு இது ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா இதுவும் உட்டு, இதோட மூடியும் உட்டா, ஏதோ ஒன்று அந்த கான்ட்ராஸ்டாக எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுச்சு. இப்போதைக்கு இந்த ஒரு ஃப்ளவர் வேஸ் மட்டும் வச்சுருக்கேன். பட் ஏதாவது ஒரு டெக்கார் பீஸ் இதில் வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அண்ட் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேபி, இது வந்து நான் எத்தனை நாள் ஒரு 2-3 வீக்ஸாக வளர்த்துட்ருக்க ஒரு சவர்டோ ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லலாம். நானும் ஆர்த்தியும் வந்து பேசி வச்சுட்டு தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி பேசுவோம். அதாவது 2 பேருக்குமே அது ஒரு பேபி மாதிரி. ஏன்னா அதுக்கு டெய்லி ஃபீட் பண்ணணும், அது க்ரோ ஆகுதான்னு பார்க்கணும், அது உயிரோடு இருக்கான்னு பார்க்கணும், இப்படிலாம் ஓகேவா. அதனால கேட்போம், உங்கள் பேபி எப்படி இருக்குது இப்படிலாம் கேட்டுப்போம். அது கொஞ்ச நாள், அதாவது இவ்வளோ ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க அப்படின்னு நான் கற்றுக்கிட்ட ஷெஃப் சொல்லியிருந்தாரு. இவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, கொஞ்சம் டைட்டாக போனதுனால ஒரு 8 டேஸ் கிட்ட 8-9 டேஸாக நான் ஃபீட் பண்ணல. நேற்றுக்கு வந்து ரொம்ப பயந்து ஃபீட் பண்ணேன். பட் இன்னைக்கு காலையில் நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஸோ இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால ஹாப்பியான ஒரு விஷயம் அது. அண்ட் இதோட ரெசிபி வந்து இன்ஸ்டாகிராமில் நான் போடும்போது, அதாவது நான் இது கற்றுக்கிட்டேன் பண்ணிட்டேன் அப்படின்னு வீடியோ போடும்போது நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒன்ஸ் தான் பண்ணியிருக்கேன், இன்னுமே திரும்பி ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. நமக்கு ஏதாவது சமைச்சதெல்லாம் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்னரில் ஒரு லேசி சூசன் இருக்குது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லேசி சூசன் சொல்லுவேன். இதுவுமே ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்ல வாங்கினது தான். நல்ல பெருசு, இதை விட பெருசுலாம் கூட இருக்குது. ஸோ இன்னும் பெரிய கிச்சன்னா நீங்கள் அதுக்கு வச்சுக்கலாம். இதில் வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ், டிஷ்யூ இது மாதிரிலாம் தான் வச்சுருக்கேன். இது இன்னும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம டெய்லி டீக்கு இஞ்சி இருக்கு. ஆமாம், டீ மாஸ்டருக்கு தேவையான ஒரு விஷயம். இது போக நம்மளோட கிச்சனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப். நான் வந்து ஓகே ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் வச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சி இந்த கிச்சனில் வந்து இது டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் தான் மோஸ்ட்லி அந்த உப்பு, அதுக்கப்புறமா பருப்பு, மிளகா, நம்ம டெய்லி குக்கிங்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பேண்ட்ரியை போக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. புளி அதெல்லாம். மேலே வந்து சும்மா ஒரு டிஸ்பிளே
ரேக் மாதிரி தான் வச்சுருக்கோம். செடி, அதுக்கப்புறமா வந்து கிளாக்கு, நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் இதெல்லாம் வச்சுருக்கோம். இது போக நம்ம கிச்சனில் ஒரு எலிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் எலிமெண்ட், அந்த ரேக் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து க்ராக்கரிஸ், டெக்கார் இல்லைனா பிளான்ட்ஸ் வந்து வைக்கலாம். இப்போதைக்கு ஒரு சைடு மட்டும் பிளான்ட் வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு இன்னொரு சைடில் வந்து அடுப்புக்கு கீழே இருக்குது. ஒன்றும் ஆகாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் பிளான்ஸை வந்து எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால ஒரு சைடு மட்டும் வச்சுருக்கோம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இன்டோர் பிளான்ஸ்லாம் சேர்த்துட்டு வரோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் மழை டைம் அப்படி இருக்குதுங்கிறதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அதனால ஒரு சைடு மட்டும் வச்சுருக்கோம். அதில் நிறைய செடியெல்லாம் வச்சா இன்னும் அழகாக இருக்கும். இதுதான் நம்மளோட கிச்சன் ஆர்கனைசேஷன். ஸோ கண்டிப்பாக வெங்காயம், தக்காளி, ஃப்ரிட்ஜ், அப்புறம் அவன், கிரைண்டர்லாம் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. அது வந்து அந்த டோருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்குது. அலிபாபா கோக. ஆமாம், ஆக்சுவலி என்னன்னா பேண்ட்ரியே அங்கே தான் நான் வச்சிருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 பேரோட திங்ஸ், முக்கியமாக டின்ட்டோட ஸ்கூல் சப்ளைஸ், அப்புறம் எங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே வைக்கிறதுக்கு வந்து அங்கே ஸ்பேஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் பேண்ட்ரி வந்து ஒரு 2 ஷெல்ஃப் எடுத்திருந்தேன். அதை இங்கேயே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா அங்கே வந்து குழந்தைக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எல்லா பேண்ட்ரி இங்கே கொண்டு வந்தாச்சு. மற்றபடி நம்ம கிரைண்டர், அவன் அது எல்லாமே உள்ளதான் இருக்கு. அப்புறம் ஒரு ஐக்கியா ரேக் ஒன்று வச்சு அதில் எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒருவேளை அந்த ரூம் எப்படி வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா அந்த ரூம்ல சீரியஸாக சொல்லுங்க, நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலியோட எல்லா திங்ஸும் அங்கே தான் இருக்கு. வார்ட்ரோப்ல இருந்து பேண்ட்ரி யூனிட்டு, அந்த தலைக்காணி, பெட்ஷீட்டு, இது எல்லாமே வந்து அங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு இடம் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வேணும்னா சொல்லுங்கள். அண்ட் அது போக இந்த கிச்சனில் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த கிச்சன் பிடிச்சிருந்தது, ஒரு சில பேருக்கு வந்து நம்ம பழைய கிச்சன் தான் பிடிச்சிருக்கு, என்ன இருந்தாலும் அந்த வீடு மாதிரி வராது அப்படின்னு சொன்னீங்க. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்து ஒப்பீனியன் டிஃபர் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு 2 வீடுமே ரொம்ப பிடிச்ச வீடு தான். இந்த வீட்டில் எங்களுக்கு ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டோர் ஸ்பேஸ். அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிது. அண்ட் அட் டைம்ஸ் நான் ரொம்ப அந்த கிச்சனை மிஸ் பண்ணுவேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பேக்கிங் எல்லாம் பண்ணும்போது நான் அந்த பெரிய அவனை மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பேட்சில் பண்ண வேண்டிய பேக்கிங் இங்கே வந்து ஒரு 3-4 டைம்ஸ் நான் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் மிஸ் பண்ணுவேன். மற்றபடி கேட்டிங்கன்னா அங்கே வந்து 2 ஹாபில் சமைச்சு பழகிட்டேன்னா, ஸோ ஏதாவது பல்காக குக் பண்ணுற கெஸ்ட் யாராவது வராங்கன்னா இந்த 3 அடுப்பு எனக்கு பத்தாது, அப்போ வந்து 2 அடுப்பு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி தோணியிருக்கு. ஸோ சில டைம்ஸ் கண்டிப்பாக நான் அந்த வீட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடு வந்து எங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஒரு குட்டி ஸ்பேஸில் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து அந்த டைம், ஃபேமிலி பாண்டிங் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஒன்றாவே இருக்கிறோங்கிறதுனால. ஸோ இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.